இயக்குனர் பி மணிவர்மன் இயக்கத்துல மதுரை அழகர் மூவிஸ் மற்றும் ஒயிட்லாம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜி தனஞ்சயன் ஆஃப் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழங்கும் படம் ஒரு நொடி. இதில் தமன்குமார், எஸ் பாஸ்கர், வேலா ராமமூர்த்தி, பழ கருப்பையா, தீபா சங்கர், சிவரஜினி மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு சஞ்சய் மாணிக்கம் இசையமைத்துள்ளார். ஒரு நொடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு. மிக முக்கியமா இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம், என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பாக்குறீங்களா அப்படின்னாரு. நான் படம் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரிப்பா வரம்பா அப்படின்னு ஓடி போய் நான் படம் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி குழு எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டே இருந்தோம். ஏன்னா மொபைலில் எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு. அப்புறம் வெளியில வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர். ஒரு டைரக்டரா பிடிவாதமா நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய படம், இதை எடுத்துட்டு போங்க, நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கர்வம். ஆனா மணிவர்மன் சார் கரெக்டா இருக்கு சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் நான் கை வச்சது டைட்டில் தான். நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னு நான் சொன்னேன், இது ஒரு நொடி இல்லைங்க, இது ஒரு நொடி, ஒரு நொடியில நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியா மாற்றக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். மணிவர்மன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு, இவர் கூட நான் பயணிக்கணும். ஏன்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்காக இல்லை, நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன். ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு, அதனால நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சென்சர் ஆகல படம், அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டைட்டில் மாத்துறதுக்கு. அங்க உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சர்ல இதுல ப்ரொடியூசர் கவுன்சில்ல டைட்டில் வாங்கிட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி அங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நான் வந்து நான் ஈஸியா திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி எனக்கு கரெக்ஷன் வந்துட்டே இருக்கும். டப்பிங்ல இது பண்ணலாமே, டயலாக்ல இது பண்ணலாம், இந்த சீன் இப்படி மாத்தலாம், அதை இப்படி மாத்தலாம். ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட வரவரையும் படைப்பு எங்ககிட்ட தான் இருக்கு. வந்த பிறகு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க சொல்றதான் ஏத்துக்கணும், நீங்க என்ன ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்றதான் ஏத்துக்கணும். அது வரையும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு லெங்க்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 8 நிமிஷம் குறைக்கலாம், இந்த படம் ஸ்பீடா போய் முடியணும் அப்படின்னு போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. சார் இதை எடிட் பண்றேன், இந்த சாங் எடிட் பண்றேன், அதை எடிட் பண்றேன் அப்படின்னு. அவ்வளோ அருமையா ஒரு டீம் ஒர்க்னா அதுதான் ஒரு பெஸ்ட் டீம் ஒர்க். மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம். இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமன் வந்து ஹீரோ மாதிரியே இல்லை, எல்லா இடத்தையும் எங்கிட்ட வந்துருவாரு. தமன் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும். ஒரு படத்துல டோட்டல் இன்வால்மெண்ட், அவருக்கு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஷோ காமிக்கும் போதுலேருந்து அடுத்த மீட்டிங் எல்லாம் வந்துட்டாரு. ஆஃபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் இப்படி எல்லாம் நான் கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. என்னடா இந்த மனுஷன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு. கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு இடத்துல நின்றுடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட் போயிடலாம், சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பிறகு மணிவர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளோ தோணுச்சு இல்லை, எனக்கு இவ்வளோ தோணி இருக்கு, நான் திருப்பி பிஜிஎம் எல்லாம் இது பண்ண போறேன் அப்படின்னு போய் சஞ்சய் பாணிக்கிட்ட உட்காந்துட்டாரு. திருப்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்சிங் பண்றாங்க. சஞ்சயும் வந்து அவ்வளவு பிரமாதமா எஃபோர்ட் பண்றாரு. சஞ்சய் வந்து என்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஒரு குழுவே, ஒரு எடிட்டர்ல ஆரம்பிச்சு சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னன்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க. அவங்க கூட நம்ம பயணிப்போம். அவங்க சொல்றதுல வந்து எந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கணும், எந்த விஷயம் முடியாதோ அது முடியாத சொல்லணும். மணிவர்மன் கிட்ட நான் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது வந்து கதையினுடைய போக்க மாத்திரும் போல இருக்கு. அவர் உடனே பிடிவாதமா சொன்னார், சார் இது மட்டும் நான் மாற்ற மாட்டேன் சார், நீங்க எல்லாம் சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே வச்ச பரவாயில்ல ரொம்ப கன்விக்ஷனா இருக்க, அதை நான் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, அவர் என்ன சொன்னாரு, இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்கா இருந்தது. பரவாயில்ல, இவர் வந்து இந்த கன்விக்ஷன்ல சொல்றது நான் மாத்த நினைக்கிறதே தப்புன்னு அப்ப நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு கொலாபரேட்டிவான மெத்தட்ல என் கூட பயணிச்சு அதை விட மிக முக்கியமா நான் சொன்னேன், இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி நாங்க வந்து வரும்போது மணிவர்மன் கூப்பிட்டு சொன்னேன், மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், என் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிவர்மன் இல்லை சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் உள்ளத்திற்கு அப்படின்னாரு. ஆனா அப்ப என்ன சொன்னாரு மணிவர்மன் என்கிட்ட சொன்னாரு, சார் அந்த படத்தை நான் முதல்லயே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கதையை கொடுத்துட்றேன், அந்த ப்ரொடியூசரோட நீங்க சைன் பண்ணிடுங்க சார், நம்ம முதல்ல இருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி அருமையா கொண்டு வந்துடலாம், அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், நீங்க கூட இருங்க சார், தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் சூப்பர்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு.
மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, த ஹோல் டீம் அகெயின் தேர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படத்துலையும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்பயே மணிவர்மன் கிட்ட சொன்னேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் மண்டே மீட் பண்றேன்னு சொன்னாங்க, திங்கட்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் அந்த 13 நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு, முதல் 10 நிமிஷம் காமிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஸ்னீக் பீக் காமிக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு காட்சி இல்லை, ஒரு குறும்படமா இந்த படம் எதை பத்தி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமா, என்ன பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவரும் எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு 13 நிமிஷம் படமா கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும், ஒரு தயாரிப்பாளரா, ஒரு படத்தினுடைய விநியோகஸ்தரா நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து துருவா வேலை செஞ்சு I'm really proud of working with மணிவர்மன். very very proud of மணிவர்மன். மணிவர்மன் மாதிரி இயக்குனர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும். என்னன்னா நான் நிறைய இயக்குனர்கள் பயணிச்சிருக்கேன். நிறைய இயக்குனர்கள் பெயின் இன் த நெக் அப்படின்வாங்க, தலையில நம்ம வந்த ஒரு பெயினா இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காம அவங்களை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். நிறைய இயக்குனர்கிட்ட நான் அப்படி பயணிச்சிருக்கேன், பேர் சொல்ல விரும்பல. ஆனா ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப்டா, இந்த ஆளுகிட்ட வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த படத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பயணிக்கும் போது மணிவர்மன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் மாதிரி இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க உணரலாம். நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போது சந்திக்கிற பிரச்சனைகளோட பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குனர்கள் ஜெயிக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த ஒரு நடி படம் கண்டிப்பா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்.